ஹே ஹாய் அம்மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஹேகேன் ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் மித்த எஃப்எஃப்லாம் போடாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படாதீங்க. பிஎம் இன்னும் ஒரு 3 to 4 பார்ட்டில் முடிஞ்சிரும். ஸோ அதை நான் சீக்கிரமாகவே முடிச்சிடுறேன், ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறேன்னு நினைக்க வேணாம். ஸோ ஓகேடா. ஸோ இந்த எஃப்எஃபோட டைட்டில் என்னென்னா, இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் என்னென்னா மோர் தென் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேடா. ஸோ பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹெட்செட் வேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேடா. ஸோ இதுக்கு இன்ட்ரோலாம் எதுவுமே கிடையாது. இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இதோட ஸ்டார்டிங் சீனே நீங்கள் தான் உங்கள் ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஒரு பெரிய பார்க் ஒன்று இருக்கும். அங்கே உட்காந்துட்ருக்கீங்க ரொம்ப சோகமாக. ஸோ அப்படியே போகிறவங்க வரவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே உங்கள் மொபைலையும் பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கீங்க. டைம் பார்த்தா ஒரு 6:30 இருக்கும். எனக்கு யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை எதையுமே. சே, இவனை வர சொல்ல எவ்வளோ நேரம் ஆச்சு. கோச்சிட்ருப்பானோ? கோச்சா என்ன, அவன் பாட்டு லூஸு மாதிரி பேசிகிட்டு இருந்தா அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பாட்டு உங்கள் மொபைலை பார்த்துட்டு அப்படியே திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ கரெக்டாக ஒரு பைக் சவுண்ட் வெளியில் நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே தான் அப்படியே ஒரு டிஷர்ட்டும் ஒரு ட்ராக்கும் போட்டு அப்படியே வரான். அப்படியே உங்களை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டே வந்துட்டுருக்கான். ஸோ நீங்கள் ஒரு கிராப் ஃபுல் ஹேண்டும் ஒரு ஷார்ட்ஸும் போட்டு லூஸாக விட்டுருப்பீங்க. அப்போது ஜேகேவும் நடந்து வந்துட்டுருக்கான். அவன் பின்னாடி ஒரு 2 பாய்ஸு, டே அங்கே பாரா லெக் பீஸு ஃபிகருடா செம்மையாக உட்காந்துட்ருக்கால அப்படின்ட்டு பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அவன் காதுபட அவனுக்கு செம்மையாக கோவம் வருது. அப்படியே உங்களை முறைச்சிட்டே வந்துட்டுருக்கான். அப்படியே பல்ல கடிச்சிட்டு வந்து அப்படியே உங்கள் ஃபோராமல் பிடிச்சி அப்படியே உங்களை கிட்ட பிடிச்சி இழுக்கிறான். ஜேகே என்ன பண்ணுற, கையை விடு. ஹே கிளம்புடி, எதுக்கு வர சொன்னேன், அங்கே போய் பேசிக்கலாம், கிளம்பு. நான் வரல, நான் இங்கே தான் பேசுவேன். இதோ பாரு, நீ கேட்குற மாதிரி இருந்தால் இரு, இல்லாட்டி இப்போவே கிளம்பிடு. நானே ஆல்ரெடி செம்ம டென்ஷனில் இருக்கேன், நீயும் என்ன டென்ஷன் பண்ணாத. ஏய் ஒருத்தா, நான் தான் சொல்கிறேன்லடி, ஒழுக்கமாக வந்துரு அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அவனோட ஹேண்ட் அப்படியே தட்டி விடுறீங்க. என்ன ஜேகே, என்ன என்ன வேணும், எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க, எல்லோரும் நம்மளை தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏய் நாடி ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, ஏன் இதில் நீ என்ன குறை கண்ட, எதுக்கு இப்படி ரூல்ஸ் போட்டுட்ருக்க ஜேகே? எனக்கு நான் அன்றைக்கி தானே சொன்னேன் இப்படிலாம் பண்ணாதன்னு. ஏய் எல்லாமே குறையாதாண்டி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸில், ஒழுக்கமாக கிளம்புவேன், டென்ஷன் பண்ணாத. இதோ பாரு ஜேகே, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்க முடியாது. நான் சொல்கிறத கேட்கறதுக்கு தானே உன்னை வர சொன்னேன். நீ என்ன இங்கே வந்து ரூல்ஸ் போட்டுட்ருக்கா? எனக்கு பிடிக்கல, நீ கிளம்பு, நான் போய்க்கிறேன் வீட்டுக்கு. ஏய் ஒருத்த சொல்லிட்டே இருக்கேன்ல, இப்போ நீ வரையா இல்லை நான் தூக்கிட்டு போவா? என்ன ஜேகே மிரட்டுறியா? ஏய் ஒழுக்காக வந்துடுவாயன் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே தரத்தன்னு இழுத்துட்டு போகிறான். ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் அகெயின் ஒரு 2 பாய்ஸ், அவன் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களை ஒரு மாதிரி ஸ்கேன் பண்ணிவிட்டு அவன் லிப்ஸெல்லாம் பைட் பண்ணுறான். அப்படியே உங்களையும் ஜேகேவும் கிராஸ் பண்ணுறப்ப செம்ம ஃபிகரடி நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது ஜேகேவுக்கும் கேட்குது, உங்களுக்கும் கேட்குது. நீங்கள் ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்து முறைக்கிறான். ஸோ அந்த பையன்கிட்ட போகிறான். என்னது செம்ம ஃபிகரா, எங்க அவன் முன்னாடி சொல்கிறா பார்க்கலாம், சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய் பயங்கரமாக அடிக்கிறான் அந்த பையனை. நீங்கள் அப்படியே போய் அவனை ஸ்டாப் பண்ணுறீங்க. பிகாஸ் அந்த பார்க்கே பார்க்குது. ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி வயசானவங்க குழந்தைங்களாம் இருக்காங்களா, எல்லாருமே பார்க்குறாங்க. ஜேகே என்ன பண்ணுற, நீ வா போகலாம். ஏய் ஒருத்த கையிடுறி. டேய் நீ சொல்கிறா சொல்லு, செம ஃபிகரா தொண்ணூறு ஆசையாக இருக்கா, தொடுறா பார்க்கலாம், தொடு அப்படின்ட்டு நல்லா அவன் மூக்கிலே குத்துறான். ஜேகே குழந்தைங்களாம் வேடிக்கை பார்க்குது. ஜங்குக் ஜேகே யாராவது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட போகிறாங்க, ஜேகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறீங்க. அவன் அப்படியே ரொம்ப கடுப்பாக அவங்கள கூட்டிகிட்டு வெளில போய் அவன் பைக்கில் ஏற சொல்கிறான். ஏய் அதாண்டி சொன்னான், எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க சொல்கிறேன்ல, ஒவ்வொரு ஆட்டம் போட்டுட்ருக்க, என்ன ட்ரெஸ் மயிறு போட்டிருக்க, எல்லோரும் பார்க்குறாங்க,
4 பேரும் வந்து போகிற இடம், ஒழுக்கமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில போகணுன்னு தெரியாதா அவன்? ஜேகே, இந்நேரத்துக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அதான் நான் வந்தேன், சரியா? நான் கிளம்புறேன் அப்படிங்கிறீங்க. ஸோ அவன் எங்கேன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். இதோ பாரு, இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த மாதிரி ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணாத. சரிடி, பண்ணல விடு. அப்புறம் என்ன முடிவு எடுத்திருக்கா? ஓகேவா இல்லையா? அன்றைக்கே சொல்லிட்டேன்ல ஜேகே, எனக்கு உண்மையில எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. இவ்வளோ வருஷமாக ஃப்ரெண்டாக மட்டும் பழகிட்டு இப்போ திடீர்னு லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நான் எங்கே போகிறது? என்னால் முடியாது. நீ கிளம்பு, நான் போய் லியோன்கிட்ட சொல்லிக்கிறேன் என் பிரச்சனையா. ஏய் உட்கார்றி, சொல்லு. இல்லை, நான் கேட்க சொல்லலை. ஏய் சரிடி, ஃப்ரெண்டாகவே கேட்குறேன், சொல்லு. ஜேகே, இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசாத. நீ நீ என்கிட்ட பேசவே வேணாம். எனக்கு யாருக்கு கால் பண்ணுறேன்னு தெரில, அதனால தான் உனக்கு கால் பண்ணேன். நீ கிளம்பு, நீ ஒன்றும் என்கிட்ட பேச வேணாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் நடந்து போகிறீங்க, அவனும் உங்கள் பின்னாடி அப்படியே ஹார்ன் அடிச்சுட்டே வந்துகிட்டே இருக்கான். என்ன ஜேகே, இந்த ரவுடி சத்தெல்லாம் உன் வீட்டோடு வச்சுக்கோ. எதுக்கு இப்படி ரோட்டில் 4 பேர் பார்க்குற மாதிரி பண்ணிகிட்ருக்கா? ஆல்ரெடி ஊரில் நீயும் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்ருக்காங்க. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு. வேணாம் ஜேகே, இதோட நிறுத்திக்கோ. ஹே வயன், நான் தான் சொல்லிட்டேன்டி, உன்னை ஃப்ரெண்டாலாம் நான் பார்க்கவே கிடையாது. லவ் தாண்டி பண்ணிகிட்டு இருந்தேன் அத்தனை நாளா. அதான் அன்றைக்கே சொன்னேன்ல. ஜேகே முடிச்சுக்கலாம் இதோட. நான் தான் 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன்ல. ஏய், எங்கள் வீட்லேயும் சரின்னு சொல்லிட்டாங்கடி. நீ பொண்டாட்டியாக வந்தால் எனக்கு ஓகே தாண்டி வயன். சிச்சி ஜேகே, இப்படிலாம் பேசாத ஜேகே. ஏய் வயன், இதோ பாருடி, சத்தியமாக சொல்கிறேன்டி, நான் உண்மையாகவே உன்னை பார்க்கல வயன். அப்போ நீ அப்போவே சொல்லியிருக்க வேண்டியதானே. உன்கிட்ட நான் எவ்வளோ நார்மலாக பேசினேன், எவ்வளோ நார்மலாக பழகினேன் ஜேகே. அப்போ நீ இவ்வளோ நாள் என்னை அப்படி பார்க்கலன்னு திடீர்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சமாவது நீ என்னை பற்றி யோசிச்சு பார்த்தியா? நீ தாண்டி யோசிச்சு பார்க்கல, நல்லா தான் யோசிச்சு பார்த்தேன். ஊரே சொல்லுது, நீ தான் ஒத்துக்க மாட்டுற. இதோ பாரு ஜேகே, என்னால் ஒத்துக்கலாம் முடியாது, நீ விடு ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அவனோட கையை உதறி விட்டு நீங்கள் பாட்டு போயிடுறீங்க. ஸோ ஒரு 2 டேஸ்க்கு மேலே ஜங்குக் அப்போ தான் உங்ககிட்ட இப்படி உங்களை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான். உங்களுக்கு சுத்தமாக பிடிச்சிருக்காது, பயங்கரமாக கோவமாக வந்திருக்கும். ஸோ அதனால நீங்கள் 2 நாளாக அவன் கூட ரொம்ப பேசாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தா அவங்க வீட்டில் திடீர்னு ஃபேன்ஸ் எல்லாம், மாப்பிள்ளைலாம் பார்த்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நீங்கள் இல்லை, நான் வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் இன்னும் சேலரி வாங்கவே ஸ்டார்ட் பண்ணல, நான் இன்னும் ஸ்டேபிளாக இல்லை, அப்படி இப்படின்னு நிறையா சொல்லுவீங்க. ஸோ இருந்தாலும் கேட்டிருக்க மாட்டாங்க. அதை சொல்கிறதுக்கு தான் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் எவனை கூப்பிட்ருப்பீங்க. நீங்களும் ஜெங்கேவும் தான் ஆல்ரெடி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அண்ட் லியோனும் இருப்பா. நீங்கள் லியோன்கிட்ட விட ஜேகே கிட்ட நிறையா ஷேர் பண்ணுவீங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனுக்கு கூப்பிட்ருப்பீங்க. அவன் அதுக்குள்ளே இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டான். ஸோ உங்களுக்கு பயங்கரமாக ரொம்ப மூட் அப்செட்டாக இருக்குது. ஸோ ஜேகேவும் நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்க, அப்புறம் சரியாயிருவீங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். இப்போது நீங்கள் அப்படியே போயிட்டு ஒரு பாரில் உட்காந்துட்ருக்கீங்க. டைம் பார்த்தா 9 o'clock. லியோன் ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்கா. என்ன தாண்டி என்னாச்சு? ஏன்டி இப்படி குடிச்சு தள்ளிகிட்ருக்கா? இது வரைக்கும் நீ குடித்ததே இல்லைல்ல, உங்கள் அம்மா கேட்டால் நான் என்னடி பதில் சொல்லுவேன் அப்படிங்கிறா. உங்களுக்கு காதில் சுத்தமாக விழுகலை, நீங்கள் பாட்டு பயங்கரமாக குடிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் வேறு ஃபஸ்ட் டைம் குடிப்பீங்களா? உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் போக போக பயங்கரமாக தான் குடிச்சிட்ருக்கீங்க ஸ்டாப் பண்ணாமல். லியோன், ஏன்டி என்னை யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க. அந்த ஜேகே வளராண்டி. எங்கள் வீட்டில் என்னால் பேசி புரிய வைக்கவே முடியல. நான் வாங்குகிற சேலரி எனக்கே பண்ண மாட்டேது, நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்ட்டு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணுறீங்க. ஸோ லியோனும் ஒரு மாதிரி லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருப்பா. ஸோ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் இன்னும் ரொம்ப ட்ரிங்க் பண்ணுறீங்க. லியோன் அப்படியே உங்களை ஸ்டாப் பண்ணுறா. நீங்கள் அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே எழுந்து நிற்கிறீங்க. உங்களால் ஸ்டேபிளாக நிற்கக்கூட முடியல, அப்படியே அந்த சோஃபாலே கீழே விழுகிறீங்க. யோயன் ஓரா ஆச்சுடி, கிளம்பலாம் வா. நான் வரல லியோன், நான் இங்கே தான் இருப்பேன். என்னை ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள்
அம்மாவுக்கும் காட்டு, என்னை பார்க்க வந்திருக்க மாப்பிள்ளைட்டையும் காட்டு, ஒயன் இப்படி தான் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு போதையில் வளரிட்டு இருக்கீங்க. ஸோ லியோனும் உங்களை ஃபோட்டோலாம் எடுக்கிறா, அவளும் லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருப்பா. ஸோ அவளுக்கும் ஒரு மாதிரி பிளரியாகவே தெரியுது. ஒயன் உன்னை எப்படி கூப்பிட்டு போவேன் அப்படின்ட்டு அவள் அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு வெளில போவேறா. ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் அப்படியே நல்லா அடித்த போதைக்கு படுத்துறீங்க அந்த சோஃபாலேயே. ஸோ அப்படியே தூரத்தில் பார்த்தா அவன் வரான் ஜேகே. உங்களை பார்த்து இன்னும் பயங்கரமாக கோவம் வருது அவனுக்கு. நீங்கள் அப்படியே அந்த க்ராப் டாப்பும் அந்த ஷார்ட்ஸோடையுமே போயிருப்பீங்க, உங்கள் வீட்டுக்கே போயிருக்க மாட்டீங்க. அப்படியே உங்கள் ஷார்ட்ஸ் நல்லா மேலே ஏறி போய் உங்கள் க்ராப் டாப்பில் அப்படியே உங்கள் ஹிப்பெல்லாம் தெரியுது. அவன் அப்படியே வந்து உங்களை ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணி விட்டு அப்படியே தூக்குறான். தொடாத, யார் நீ, என்னடா பண்ணுற, ஒழுங்கமா என்னை விட்டுரு, எல்லையோன்னு கூப்பிட்டேன்னா அவள் உன்னை கொன்னுடுவா. ஏய் மொத்தம் இங்கே வந்து என்னடி அசிங்கமாக இப்படி பண்ணிட்டு இருக்க, எந்திரிவாயன். என் பேரெலாம் தெரியுமா, அப்போ யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐஸ் அப்படியே ரப் பண்ணிட்டு அப்படியே முழிக்கிறீங்க. முழிச்சு அப்படியே ஜேக்கே பார்க்குறீங்க. ஜங்குக், நீயா இங்கே வந்த, நான் தான் கூட சண்டை போட்டேன்ல, எனக்கு நீ வேணாம், என்னை விடு அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். அவங்க ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் காணோம். ஏய் ஒழுக்கமாக நில்றி உன் ஸ்லிப்பர்லாம் எங்கடி, எனக்கு தெரியாது, தள்ளிக்கோ, லியோன் என்னை கூட்டிகிட்டு போ, இவங்கிட்ட என்னை விடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. லியோன் பார்த்தா ஆளை காணோம். ஸோ அவள் போயிருப்பா ஜேகே கால் பண்ணி விட்டுட்டு. தள்ளு, நான் வெளியில் போகணும், தள்ளு, நான் எப்படியோ போய் எங்கள் அம்மாக்கிட்டே எங்கள் அப்பாக்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு அவனை பிடிச்சி தள்ளுறீங்க. உங்களால் தள்ள முடியல, போய் அவன் மேலே தான் விழுகுறீங்க. ஜேகே அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். அவனுக்கு செம்மையாக கடுப்பாது. ஏய் ஒழுங்கா வாவையன் கிளம்பு அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் வராமல் பயங்கரமாக அடம்பிடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் ஹேரெல்லாம் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது. அவன் அப்படியே உங்களை மறுபடியும் உட்கார வச்சுட்டு உங்கள் ஹேர்லாம் அப்படியே டைப் பண்ணி விட்டு உங்களை தூக்கி நிற்க வைக்கிறான். கிளம்புவேன், மரியாதை வந்துடுடி, அடிச்சிருவேன் இருக்க கோவத்துக்கு. அடிப்பியா, அடிச்சுக்கோ, பரவாயில்ல, நீயும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேல ஜேகே, எங்கள் வீட்லேயும் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேயே பொத்துன்னு விழுகுறீங்க. ஏய் என்னடி வளரிட்டு இருக்க, கிளம்புவேன், அரைஞ்சிருவேன் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அவனும் கடுப்பில் நின்றுட்டுருக்கான். ஸோ உங்கள் ஷோல்டரில் ஒரு ஹேண்டும் உங்கள் ஹிப்பில் ஒரு ஹேண்டும் போட்டு கூட்டிகிட்டு போகிறான். உங்களால் சுத்தமாக நடக்கவே முடியல. ஸோ ஆப்போசிட்டில் வர ஆள் மேலே போய் இடிக்க போயிடுறீங்க. ஜேகேக்கு சுத்தமாக பொறுமையே இல்லை. உங்களுக்கு அவனோட ஷோல்டரில் போட்டு அப்படியே நடந்து போகிறான். நீங்கள் ஸ்லிப்பர் ஒழுங்காக போடல, எதுவுமே ஒழுங்காக இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி மெஸ்ஸி, அப்படியே போதையில் பயங்கர போதையில் இருக்கீங்க. அவன் காரில் வந்திருப்பான். ஸோ போயிட்டு உங்களை வந்து டிரைவர் சீட் பக்கத்தில் இருக்கிற முன்னாடி சீட்டில் உட்கார வச்சுட்டு அவன் போய் சீட் பெல்ட் போட்டு கொஞ்சம் தூரம் கார் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறான். உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி விக்கல் வந்துகிட்டே இருக்குது, அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஏய் என்னடி பிரச்சனை உனக்கு, அதான் எதுக்கு இப்படி குடிச்சு அலைஞ்சிட்ருக்க, இதுக்கு முன்னாடி நீ குடிச்சிருக்கியா, என்னடி என் பிரச்சனை அப்படின்ட்டு உங்கள் 2 சீக்ஸையும் பிடிச்சி ஆட்டுறான். நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. நான் யாருக்கு கால் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் உனக்கு கால் பண்ணேன். வந்து அங்கே ரவுடி மாதிரி கத்திட்டு இப்போ என்ன நீ என்னை எங்கேயோ இறக்கி விடு, நான் கிளம்புறேன். ஏய் எதுக்கு நீ குடிச்சா அதை சொல்லு. ஜேகே எனக்கு இப்போல்லாம் கஷ்டமாக இருக்குது தெரியுமா, என்னை நீயும் புரிஞ்சுக்க மாட்ற, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பவுட் பண்ணிகிட்டே சொல்கிறீங்க. அவன் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். ஏய் என்னடி புரிஞ்சுக்க மாட்டுறாங்க, என்னாச்சு சொல்லு, சொன்னால் தானே தெரியும். அதுவா உனக்கு தெரியவே தெரியாதுல்ல அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட சீட் பெல்ட் அவுத்துட்டு போய் ஜேகே மேலே ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவனோட லேப்பில் டபுள் சைட் லெக் போட்டு அவனுக்கா ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுங்குது, கூசுது, அப்படியே உங்களையா பார்க்குறான். ஏய் நாடி பண்ணுற, இல்லை ஜேகே அவனுக்கு நான் அங்கேருந்து பேசினா கேட்காதில்ல, அதான் ஜேகே
எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. நீ என்னடாண்ணா நான் லவ் பண்ணேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறது? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கவே இல்லை. அதுக்குன்னு உன்னை போய் குடிக்க சொன்னாங்களா? குடிச்சிட்டு ஆட்டம் அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பா இன்னும் பிடிச்சி நல்லா உட்கார வச்சுக்கிறான். அவனுக்கு சுத்தமாக முடியல. உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்களும் ஆயுசெல்லாம் அப்படியே சுருக்கி அவனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பாத்தியா நீ கூட என்ன முறைச்சி பார்க்குற. எனக்கு பாரதிக்கு யாருமே சப்போர்ட் பண்ணவே மாட்டுறாங்க அப்படிங்கிறீங்க. இந்த மாதிரி லூஸ் டேஷ் மாதிரி பண்ணால் உனக்கு யாரையும் சப்போர்ட் பண்ணுவா? நான் சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு முன்னாடி சொன்னேன் உங்கள் வீட்டில். என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஜேகே. அப்புறம் என்ன பண்ணலான் இருக்கா? நான் இப்படியே இருப்பேன். ஐயா நான் இன்னும் இப்படியே இருக்கக்கூடாதா என்ன அப்படின்ட்டு அவனை பார்த்து பாவமாக கேட்குறீங்க. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் அவன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக உட்காந்துட்ருக்கீங்க அவன் மேலே ஏறி. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் உங்ககிட்ட இன்னொன்று கேட்கணும். எதுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிற? எதுக்கு திடீர்னு நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா ஜேகே? இதோ பாரு ஜேகே, நீ என் ஃப்ரெண்டு தான் ஜேகே. ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்ட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அவன் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ண வரான். நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அந்த ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறான். சொல்லு ஏன் அப்படிலாம் சொல்கிற? அதான் சொல்லிட்டேனேடி, எனக்கு முன்னாடி இருந்து உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நாடி சொல்கிற அப்படின்ட்டு உங்கள் ஹெப்பை பிடிக்கிறான். ஜேகே இதோ பாரு ஜேகே, பாரு ஏன் யாருமே என் சைடு இருக்கவே மாட்டுறாங்க அப்படின்ட்டு அவனோட பட்டனில் அப்படியே ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க. ஷர்ட்டோட பட்டனில் அப்படியே அவன் செஸ்ட்டு மேலே படுத்துக்கிறீங்க. கிளம்புடி, வீட்டுக்கு போகலாம். இப்படிலாம் பண்ணிட்டுருக்காத. ஏன் நான் இப்படிலாம் பண்ணேன் என்ன? நான் ஃப்ரெண்டு தானே, ஏன் இப்படிலாம் பண்ணக்கூடாதா என்ன அப்படின்ட்டு அவனோட ஷர்ட் பட்டன்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. தண்ணாடி பண்ணுற? ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாதா? நாடி தெரிஞ்சு பேசுகிறியா தெரியாமல் பேசுகிறியா? அப்புறம் நான் ஏதாவது பண்ணிட்டேனே நாளைக்கு காலையில் என்ன சொல்லக்கூடாதுடி. நீ என்ன ஜேகே பண்ணுவ? அடிப்பியா? அப்படின்ட்டு ஸோ உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனோட ஷர்ட் பட்டன் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. அப்படியே அவனை ஹக் பண்ணுறீங்க. அவனுக்கா இன்னும் சுத்தமாக முடியல. உங்களை அப்படியே தூக்கி அவன் பக்கத்தில் இருக்க சீட்டில் உட்கார வச்சுட்டு காரை ஃபாஸ்ட்டாக டைவ் பண்ணிட்டு அவனோட வீட்டுக்கு தான் போகிறான். வாடி என் வீட்டுக்கு போகலாம் என்ன? ஏன் நான் என் வீட்டுக்கு போகணும் ஜேகே. குடிச்சிருக்கா? உங்கள் அம்மா திட்ட மாட்டாங்களா? ஆமாம்ல திட்டுவாங்கல்ல. சரி வா உன் வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவன் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நீங்கள் ஜேகே வீட்டுக்கு போகிறீங்க. அவன் இன்னும் அந்த ஓப்பன் ஷர்ட்டோடையே அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறான் அவனோட வீட்டுக்கு. தூக்கிட்டு போகிறான். ஸோ நீங்களும் அப்படியே போயிட்டு நிற்கிறீங்க. அவனும் உங்களை இறக்கி விட்டு டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு அப்படியே உங்ககிட்ட வரான். ஜேகே நான் இங்கே படுத்துக்கிறேன், நீ போ உள்ள படுத்துக்கோ. நீ பயப்படவே இல்லை, நம்ம பயம்லாம் பட மாட்டேன். திருட வந்தால் நம்ம 2 பேரும் சேர்ந்து துரத்திடலாம் அப்படின்ட்டு அப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு கிட்ட வரான். என்ன நான் பாட்டு சும்மா தானே இருந்தேன், ஏன்டிக்கிட்ட வந்து இப்படிலாம் பண்ணுற? ஜேகே நான் ஒன்றுமே பண்ணல. இதை பாரு, நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, பார்த்துக்கோ. நான் ஃப்ரெண்டு தானே, இதெல்லாம் நீ பண்ணவே கூடாது. எவ்வளோ போதில் இருந்தால் அதில் நல்லா தெளிவாக இருக்கடி அப்படின்ட்டு அவன் அப்படியே போகிறான். ஸோ நீங்களும் ஜேகே பின்னாடியே போகிறீங்க. உங்களால் சுத்தமாக நடக்கவே முடியல. என்ன பண்ண போகிற? டீ குடிக்க போகிறேன். உனக்கு வேணுமா?
ஆ அதெல்லாம் குடித்தா போதையெல்லாம் இறங்கிடும்ல, எனக்கு இப்படியே இருக்கணும். ஐயோ, ஏன்டி இந்த கேடுகட்ட பொழப்பு உனக்கு? வயன், இது மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காதடி, அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அரைஞ்சிருவேன். நீ சும்மாவே என்னை அரைஞ்சிருவேன்னு சொல்கிற, தள்ளு அப்படிங்கிறீங்க. ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவனும் டீயெல்லாம் மேக் பண்ணிவிட்டு கரெக்டாக கப்பில் போட்டு எடுத்துகிட்டு இருக்கான். நீங்கள் கரெக்டாக போய் அவன் மேலே விழுகிறீங்க, ஃபுல்லாக வாமிட்டு. ஏய் தள்ளுறி அப்படின்னு சொல்லிட்டு கப்பை ஓரமாக வச்சுட்டு அவன் வாஷ்ரூம் போகிறான். நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. சாரி ஜேகே, தெரியாமல் பண்ணிட்டேன், அவன் நானே வாஷ் பண்ணி விட்றேன் அப்படின்ட்டு அவன் பின்னாடியே போகிறீங்க. மரியாதை போய் சோஃபாவில் உட்காந்துக்கோவேன், அரைஞ்சிருவேன்டி, உண்மையாகவே காதோடு அரைஞ்சிடுவேன், போய் உட்காந்துக்கோ அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷனாக அது அவனுக்கு ஒரு மாதிரி வேறு பண்ணிகிட்ருக்கீங்களா. அவனால் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியாமல் அவன் பாட்டு வாஷ்ரூம் போயிட்டுருக்கான். நீங்களும் அவன் சொல்கிற பேச்சை கேட்காம வாஷ்ரூம் போகிறீங்க. ஜேகே சாரி ஜேகே அப்படின்ட்டு போயிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவனும் அவனோட ஷர்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பேண்ட் பெல்ட்டு வந்து அவுக்குறான். நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் போய் அவன் பக்கத்தில் நின்றுட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் பிடிச்சி உங்களை தள்ளுறான். ஒழுங்கமாக போயிடுடி, ஏதாவது பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ பார்த்துக்கோடி. நான் ஹெல்ப் பண்ண ஜேகே பண்ணுறேன், தள்ளு அப்படின்ட்டு அப்படியே கீழே உட்காந்துக்கிறீங்க. அவன் அப்படியே அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அவனும் கூட சேர்ந்து கீழே உட்காடுறான். எந்திரி, தள்ளு ஜேகே, நான் க்ளீன் தானே பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு அவனை போட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறீங்க. ஸோ இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் இப்போ நீங்கள் உங்களோட ஸ்ட்ரீட் கிட்டே இருக்கிற அதே பார்க்கிட்ட நனைஞ்சு போன கோழி மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. பக்கத்தில் ஜேகே வேறு டிஷர்ட்டும் ஒரு ஷார்ட்ஸும் போட்டு உட்காந்துட்ருக்கான். உங்களுக்கு பயங்கரமாக குளிருது, அந்த குளிர்லேயே அப்படியே உட்கார வச்சிட்ருக்கான். இதெல்லாமா பண்ண? ஆமாம், இதெல்லாம் தாண்டி பண்ணேன். அப்போவே என்ன எங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்க வேண்டியதானே, எதுக்கு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன்? இப்போலாம் நல்லா தெளிவாக பேசு, அப்போ தான் தெளிவாக இல்லையே. சரி சாரி, நான் கிளம்புறேன். ஏய், இப்போலாம் குளிச்சுட்டு அலைஞ்சிட்ருக்காதடி, உங்கள் அம்மா கிட்ட வந்து நாளைக்கு நான் பேசுகிறேன். என்னன்னு பேசுவா? உங்கள் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வேணாம் ஒன்றும், நான் என்ன சொல்லுவேன், அவங்களும் சரின்னு சொல்லிட்டா நான் என் ஃப்ரெண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஆல்ரெடி எல்லாம் அப்படி தான் சொல்லிகிட்ருக்காங்க. நான் அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேணாம் ஜேகே, நீ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. எனக்கு சொன்ன மாதிரி தான், இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ ஜேகே. ஏவன், ஐ லவ் யூ டி, எத்தனை தடவையாக இருந்தாலும் சொல்கிறேன். எனக்கு நீ தாண்டி வேணும். நாளைக்கு நான் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன், என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் சரின்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். என்னால் உன்னை சத்தியமாக கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஜேகே. என்னால் உன்னை அப்படி நினச்சே பார்க்க முடியல. உன்னால் மட்டும் எப்படி இப்படிலாம் நினச்சி பார்க்க முடியுது? ஏய், ஏன்னா நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டாக பார்க்கவே இல்லைடி. அப்போ நீ மூடின்னு வந்து என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். மயிர் மாதிரி இப்போ சொல்லிகிட்ருக்க, அப்போவே நான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணியிருப்பேன்ல. தெளிவாக இருக்கடி, அதான்டி எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு நீங்களும் அவனும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் எங்கேயும் சண்டை போட்டு நீங்கள் பாட்டுக்கு விறுவிறு நடந்து போயிட்டுருக்கீங்க உங்கள் ஸ்ட்ரீட்டில். ஜேகே பின்னாடியே வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் வீட்டுக்கு போகிறான். ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் அப்படியே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க உங்கள் வீட்டில் எகெயின் வந்து புதுசாக ஒரு பையன் பார்த்துட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நீங்களும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக காலிங் பெல். ஐயோ, இவன்கிட்ட நேற்று நான் என்ன சொல்லி அனுப்பிவிட்டேன், வரவேணான்னு சொன்னேன். இவன் ஏன் வந்து ஐயோ ஆண்டவா அப்படின்ட்டு நீங்களும் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகே அவன் அம்மா அப்பா எல்லோரும் வந்திருக்காங்க. ஜேகே அவங்க வீட்டுக்கு ஒரே பையன், ஸோ அவனும் வந்துட்டுருக்கான் உள்ளே, உங்களை பார்க்குறான். என்கிட்ட பேசாத அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவனை அவாய்ட் பண்ணிட்டு உள்ளே போயிடுறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் அப்பா உங்கள் அம்மா கிட்டேலாம் பேசிகிட்ருக்கான். அப்போ உங்கள் அப்பா கேட்குறாரு, என்னப்பா நீயும் அவளும் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொன்னீங்க,
நினச்சேன் நீ அவளை தான் லவ் பண்ணுவேன்னு. அங்கிள், நான் முன்னாடி இருந்தால் அவளை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவளுக்கு அது புரியல, நான் சொல்லவும் இல்லை. இப்போ என்ன ஜேகே பண்ண சொல்கிறா? நீ என் புள்ள மாதிரியே பார்த்துக்கிட்டா, இப்போ திடீர்னு வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னால் ஊரே அப்படி தான் சொல்லுது. இப்போ நான் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாயிராதா? இல்லை அங்கிள், அவள் நான் முன்னாடி இருந்தே லவ் தான் பண்ணிகிட்ருக்கேன். அவகிட்ட அப்போ தான் சொன்னேன், என்னால் அவளெல்லாம் விட முடியாது அப்படின்னு. அவனும் பேசி எப்படியோ சம்மதிக்க வச்சிடா எல்லாத்தையும். ஸோ ஜேகே ரொம்ப நல்ல பையன், அவங்க வீட்டுக்கும் அவனை நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கும் ரொம்ப ஒரு 25 ஏஜ் இருக்கும். ஸோ அதனால தான் உங்கள் வீட்டில் இப்படி கல்யாணம்னு சொல்லிகிட்ருப்பாங்க. ஸோ ஜேகே வேற நல்ல பையனா, அவனும் உங்கள் வீட்டுக்கு நல்லா தெரியுமா. ஸோ ஓகே சொல்லிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு. சரி அங்கிள், அவள் உள்ளே தான் என் மேலே கோச்சிட்ருக்கா, நான் போய் சமாதானப்படுத்திட்டு வரேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே அப்படியே உங்கள் ரூமுக்கு வரான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நெயிலெல்லாம் பைட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜேகே, ஒழுக்கமா வெளியில் போயிரு ஜங்குக். நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? நீங்கள் வராதன்னு சொன்னேன்ல, எதுக்கு இப்படி வந்து தேவையில்லாமல் வேலை பார்த்துட்ருக்கா? நான் வேறு யாராவது கூட கல்யாணம் பண்ணிப்பேன், உன்னெல்லாம் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஜேகே அப்படிங்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே உங்கள் டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே உங்ககிட்ட ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறான். என்ன ஜேகே, ஒழுக்கா வெளியில் போயிரு ஜங்குக். ஹே பொண்டாட்டி, ஐயோ ஜேகே இப்படி கூப்பிடாத. ஹே அப்படி தான் இனிமேல் கூப்பிடுவேன், உங்கள் அப்பா சரின்னு சொல்லிட்டாண்டி. என்ன சொன்ன? வேற எவனை வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பியா? அதெல்லாம் முடியாதுடி. என் கூடயே ஃப்ரெண்டாக இருந்த, என்னவே கல்யாணம் பண்ணிக்கோ, நாளைக்கு என் பிள்ளையே பெற்றுக்கோடி. ஜேகே அறிஞ்சிருவேன் ஜங்குக். ஐயோ இப்படியெல்லாம் உன்னால் எப்படி பேச முடியுது? ஏன்னா நான் தான் உன்னை பொண்டாட்டின்னு எப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேனேடி, உனக்கு தான் புதுசு, எனக்கு இல்லை அப்படின்ட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள் சீக்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகி ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது. ஜேகே இதோ பாரு ஜங்குக், வேணாம் ஜேகே, போய் ஒழுக்கமாக ஸ்டாப் பண்ணிடு ஜங்குக். ஹே பொண்டாட்டி, ஸ்டாப்லாம் பண்ண முடியாதுடி அப்படின்ட்டு நல்லா உங்களை எல்லாத்தையும் கிஸ் பண்ணுறான். ஸோ உங்களுக்கா ஏன் ஜேகே இப்படி இருக்கு, நீ என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி புஷ் பண்ணுறீங்க. அவனா உங்களை நல்லா கிஸ் பண்ணுறான். ஸோ ஜேகே உங்களை ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருப்பான். ஸோ நீங்களும் அவனும் ஒரே காலேஜ் படிச்சுட்டு ஒன்றாவே ஒர்க் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்போத்துலேருந்து உங்களை லவ் பண்ணிகிட்ருப்பான். ஸோ அவனோட ரொம்ப நாள் ஆசை உங்களுக்கு கிஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அவனும் ஃப்ரெண்டாக தான் பழகிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களை அவன் டச் கூட பண்ணியிருக்க மாட்டான். உங்களை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் இப்போ தான். ஸோ அப்போவும் கிஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ நல்லா கிஸ் பண்ணுறான் உங்களை. நீங்கள் அவனை பிடிச்ச தள்ளி விட்டு உங்கள் மவுத்தெல்லாம் வைப் பண்ணுறீங்க. ஜேகே ஒழுக்கமாக ஓடிடு, என்ன கண்ணு முன்னாடி நிற்காத, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாத ஜங்குக்கு, நான் அறிஞ்சிருவேன் ஜேகே அப்படிங்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு 2 வீக்ஸ் நீங்கள் போய் உங்கள் மேரேஜுக்கு பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ நீங்களும் ஓகே சொல்லியிருப்பீங்க வேறு வழி இல்லாமல். என்ன பண்ணுறது, எனக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்க சுத்தமாக இஷ்டமே இல்லை. ஆனால் இவனை விட ஒரு நல்ல பையன் கிடைக்கவும் மாட்டான். என்னை இவன் நல்லா பார்த்துப்பான், அவனையும் நான் நல்லா பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. வேறு தெரியாதவனை போய் நான் எப்படி கல்யாணம் பண்ணுறது? ஐயோ அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் உட்காந்து பயங்கரமாக புலம்பிகிட்ருப்பீங்க. ஸோ அப்படியே அந்த மேரேஜோட அந்த டேவுமே வருது. உங்கள் ஃப்ரெண்ட்லேயும் நீங்கள், அப்புறம் உங்கள் ஃபேமிலி சைடு, ஜேகேவோட ஃபேமிலி சைடு கொஞ்சம் பேர். ஸோ எல்லோரும் சேர்ந்து அந்த மேரேஜும் முடியுது. ஸோ அந்த அன்னைக்கு ஒரு 2 டேஸ் கழித்து நீங்கள் வந்து ஜேகே கிட்டே என்னை தொடவே கூடாதுன்னு சொல்லி வச்சுருப்பீங்க. ஸோ அவனும் நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்டிருக்க மாட்டான். இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இப்படிலாம் பண்ணாத, அப்புறம் நான் பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி அவனை ஒரு மாதிரி ஓகே சொல்ல வச்சுருப்பீங்க. ஸோ அவன் 2 டேஸாக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான் மீன்ஸ் அது எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் உங்களுக்கு கிஸ் பண்ணுறது, உங்களை ஹக் பண்ணுறது, உங்களை நல்லா தொல்லை பண்ணுறது, உங்களை பயங்கரமாக முன்னாடி ரொம்ப டீஸ் பண்ணுவான், பயங்கரமாக டீஸ் பண்ணுறான். ஸோ நீங்களும் அதெல்லாம் பொறுத்துட்டு அப்படியே அந்த 2 டேஸும் போகுது. ஸோ ஒன் ஃபைன் டே
நீங்கள் ஜேகேக்கு எந்திரிச்சு குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் அப்படியே கேஷுவலாக வந்துட்டுருக்கான். ஓய் பொண்டாட்டி, ஜேகே இப்படி கூப்பிடாத. நான் தான் சொன்னேன்ல, இதுக்கு நான் இன்னும் அடாப்ட் ஆகவே இல்லை. ஒழுக்கமாக ஒய்யன்னு கூப்பிடு ஜேகே. அப்போ நான் கண்டிப்பாக அப்படி தாண்டி கூப்பிடுவேன். பொண்டாட்டி பொண்டாட்டி அப்படின்ட்டு உங்கள் காதுகிட்ட வந்து உங்களை பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டுருக்கான். நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. ஸோ இப்படியே ஒரு 1 மந்த் கிட்ட அவனை நீங்கள் கிட்டே விடல. ஜங்குக்குரா ரொம்ப கடுப்பு. ஸோ அவன் மட்டும் ஒர்க் போயிட்டுருப்பான். ஒரு கொஞ்ச நாள் நீ வீட்டிலே ரெடி, அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபைன் சண்டே நீங்கள் அப்படியே உங்கள் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேவா வீட்டில் உட்காந்து நல்லா டிவி பார்த்துட்டு பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் இது என்ன டிவியில் எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு வாய்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் போய் எட்டி பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு தடவை ட்ரிங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ அந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டிங் வரைக்கும் எடுத்து அதை அப்படியே டிவியில் ஓட விட்டுட்ருக்கான். டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்துட்ருக்கான். அவனுக்கு சிரிப்பு தாங்கவே முடியல. நீங்கள் நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே மேலே ஏறி உட்காந்து அவன் வந்து உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் சொன்னப்போ கொஞ்சம் தான் சொல்லியிருப்பான். டீட்டெயிலாக எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அதில் அந்த வீடியோவில் நீங்கள் ஜேகே மேலே ஏறி உட்காந்தது, அவனோட ஷர்ட் பட்டன்லாம் ஓப்பன் பண்ணது, அதுக்கப்புறம் அவனோட வீட்டுக்கு போனது, அவனோட பேண்ட்டெல்லாம் எடுத்தது, அவனோட பேண்ட்டெல்லாம் பிடிச்சது. ஸோ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். நீங்களாம் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போது அவனால் சுத்தமாக முடிஞ்சிருக்காது. அவன் என்ன பண்ணியிருப்பான், ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து அப்படியே உங்கள் மேலே ஊற்றிருப்பான். இன்னும் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு எம்பாரசிங்காக இருக்குது. நீங்கள் போயிட்டு ஜேகே கிட்டேருந்து ரிமோட்டை வாங்குறேன்னு சொல்லிட்டா அவன் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கீங்க. அவனும் பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கான். ஒன்றும் தெரியாத சின்ன பிள்ளை மாதிரி மூஞ்ச வச்சுட்டு அன்றைக்கி என்னென்ன பண்ண தெரியுமாடி, விட்டுருந்தா அன்றைக்கே ஒன்று முடிச்சிருப்பான். சரி வேணாம் அப்படின்னு தாண்டி விட்டுட்டேன் அப்படின்ட்டு சோஃபாக்கு அந்த சைடு, நீங்கள் வந்து சைடு. ஜேகே ஒழுக்கமாக ரிமோட்டை கொடுத்துரு ஜேகே, ஒழுங்காக அதை ஆஃப் பண்ணு. நீ இதெல்லாம் எப்போ ரெக்கார்ட் பண்ண? ஜேகே ஒழுக்கமாக டெலீட் பண்ணி இதை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் போய் சண்டை போடுறேன்ட்டு அவன் மேலே அப்படியே விழுகுறீங்க. அவன் போய்ட்டு அப்படியே சோஃபா மேலே விழுகுறான். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து நீங்களும் ஜேகேவும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் ஜேகேவை ஆல்ரெடி பிடிக்கும் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அவனை ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லியிருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் அவனை ஃப்ரெண்டாக தான் நினச்சிருப்பீங்க. ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஜேகே உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். ஸோ அவன் மேலே உங்களுக்கு கோவப்படவும் முடியாது. அவன் எப்போ பாரு உங்களை டீஸ் பண்ணிகிட்ருப்பான். அதுக்கு நீங்கள் டென்ஷனும் ஆக மாட்டீங்க. ரொம்ப ஓவராக பண்ணானா உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு ஜேகேவை ரொம்ப பிடிக்கும். ஸோ பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அப்படியே அந்த கிஸ் இன்னும் கொஞ்சம் டீப் ஆகிட்டு இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் நீங்களும் அவனும் அப்படியே எல்லாம் முடிச்சு படுத்துருக்கீங்க அந்த சோஃபா மேலே. ஸோ நீங்கள் வந்து அவன் மேலே படுத்திருக்கீங்க, அவன் வந்து உங்களுக்கு கீழே படுத்திருக்கான். உங்களோட ட்ரெஸ்ஸும் அவனோட ட்ரெஸ்ஸும் அங்கிட்டும் இங்கிட்டும் கிடக்குது. ஸோ ஒரே ஒரு பெட்ஷீட் மட்டும் கவர் பண்ணி 2 பேரும் படுத்திருக்கீங்க. ஏன் எப்படி இருக்குது தெரியுமாடி? பிடிக்கல வலிக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா கோஆப்ரேட் பண்ணடி அப்படின்ட்டு அப்படியே உங்கள் பாடியை பிடிச்சி தடவிட்டு இருக்கான். ஜேகே ஒழுங்காக கையை வச்சுட்டு அமைதியாக ஜங்குக். நீ தான் அதெல்லாம் பண்ண, நான் என்ன பண்ணேன்? உனக்கு பிடிச்ச மாதிரி என்னை மாற்றிட்டில்ல. உண்மையாக சொல்கிறீ, உண்மையாக உனக்கு இது பிடிக்கல, என்னை பிடிக்கல, என்னை பாரு அப்படின்ட்டு உங்கள் சின்ன அப்பா நீ அவனை பார்க்க வைக்கிறான். எனக்கு உன்னை பிடிக்கும் தான், ஆனால் நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜேகே. இப்போ நீ என்னோட ஹஸ்பண்டாக மாறி இருக்க. என்னால் அது இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, தெரியுமா உனக்கு? சரிடி விடு, 2வது ரவுண்ட் போகலாம், அப்போ புரிஞ்சுக்கோண்ணா அப்படின்ட்டு அப்படியே உங்களை கீழே தூக்கி போட்டு அவன் உங்கள் மேலே வரான். ஸோ ஓகேடா, நான் வந்து இந்த ஒன் ஷாட் இங்கேயே ஏர்ன் பண்ணிக்கிறேன். அண்ட் பிஎம்க்கு வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதான் நான் சீக்கிரமாக அதை போஸ்ட் பண்ணிடுறேன். அப்படியே அந்த சேனலில் ஏதாவது நடந்துச்சுனாலும் பிஎம்மை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் இங்கே சொல்லிவிட்டு இதோட இந்த ஒன் ஷாட்டையும் நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன். ஓகேடா, டாடா, லவ் யூ. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்பவும் போல் கமெண்ட் பண்ணுங்கள்.